டபுள் அட்டாக் அப்படின்னா நம்மளோட ஒரே மூவ்ல ஆப்போனண்டோட 2 பீஸ் அட்டாக் பண்றது. ஸோ நம்ம ஆப்போனண்டோட 2 பீஸ் அட்டாக் பண்ணும்போது அவங்க இருக்கிறதுலே பெரிய பீஸ் அவங்க காப்பாத்திப்பாங்க, இன்னொரு பீஸ் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம 2 பீஸ் அட்டாக் பண்ணோம்? எனிவே நம்ம ஒரு பீஸ் தான் அடிக்க போறோம், அதுக்கு ஒரே ஒரு பீஸ் அட்டாக் பண்ணா என்ன? இப்போ இந்த பொசிஷன்ல நீங்க ரூக் C1 வச்சு பிஷப்பையும் அட்டாக் பண்ணலாம், G1 வச்சு கிங்குக்கும் செக் கொடுக்கலாம். ஆனா நீங்க C1 வச்சு பிஷப் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போனண்ட் அந்த பிஷப்பை காப்பாத்திப்பாங்க. அதே இது ரூக் G1 வச்சு செக் கொடுத்தோம்னா ஆப்போனண்ட் அவங்க கிங்க காப்பாத்திப்பாங்க. சோ நம்ம ஒரு மூவ் அட்டாக் பண்ணும்போது ஆப்போனண்ட்டுக்கு ஒரு மூவ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எதை அட்டாக் பண்றீங்களோ ஆப்போனண்டால அந்த மூவ் அவங்க காப்பாத்திக்க முடியும். ஓகே, இன்ஸ்டட் இந்த பொசிஷன் நீங்க ரூக் E4 செக் ஆடும்போது என்ன ஆகுது? ரூக்கும் அட்டாக், பிஷப்பும் அட்டாக். ஆப்போனண்டோட 2 பீஸ் ஒரே மூவ்ல அட்டாக் ஆகுது. அப்ப இந்த பொசிஷன் ஆப்போனண்டால 2 பீஸையுமே இந்த மூவ் காப்பாற்ற முடியாது. அவங்களால ஏதாவது ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும். சோ இருக்கிறதுல எது பெரிய பீஸ் அதுதான் அவங்க காப்பாத்துவாங்க. சோ கண்டிப்பா அவங்க கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும். கிங்க மூவ் பண்ணும்போது ரூக் இன்டு பிஷப் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்ல ஆப்போனன்ட் கிட்ட போர்ட்ல நிறைய பீஸ் இருந்தாலும் எந்த பீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும்னா அவங்களோட அன்ப்ரொடெக்டட் பீஸ். எந்த பீஸ்க்கு சப்போர்ட் இல்லையோ அந்த பீஸை நம்ம டார்கெட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க குயின் F3 ஆடுறீங்க, பிஷப்பும் அட்டாக், D5 பானும் அட்டாக். இது டபுள் அட்டாக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா உங்களால எந்த பீஸையும் அடிக்க முடியாது, ரெண்டுத்துக்குமே பான் சப்போர்ட் இருக்கு. நீங்க அடிச்சீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் பானால திருப்பி அடிப்பாங்க. ஸோ சப்போர்ட் இருக்கிற பீஸை நம்மளால அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா பண்ணாலும் அடிக்க முடியாது. ஓகே, அப்போ எந்த பீஸ் நம்ம டார்கெட் பண்ணணும்? எந்த பீஸ்க்கு ஆப்போனன்ட் சப்போர்ட் இல்லாம இருக்கோ அந்த பீஸ் நம்ம அட்டாக் பண்ணாதான் நெக்ஸ்ட் மூவ் அடிக்க முடியும். சோ அப்போ ரூக் சப்போர்ட் இல்லாம இருக்கு, ரூக்கை மட்டும் அட்டாக் பண்ணா அவங்க காப்பாத்திப்பாங்க. சோ நீங்க ரூக்கையும் அட்டாக் பண்ணணும், பிளஸ் ஒரு பீஸ் அட்டாக் பண்ணணும். சோ குயின் H5 செக், செக்கும் கொடுத்தாச்சு. கிங்கையும் மூவ் பண்ணுவாங்க. கிங் கண்டிப்பா கிங் தான் பெரிய பீஸ், கிங் தான் மூவ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம குயின் கேப்சர் ரூக் அடிச்சுக்கலாம். இதுதான் டபுள் அட்டாக். ஸோ டபுள் அட்டாக் அப்படின்றது ஒரே மூவ்ல ஆப்போனண்டோட 2 பீஸ் அட்டாக் பண்றோம். அப்போதான் அவங்க ஒரு பீஸ் காப்பாற்றும் போது நம்மளால இன்னொரு பீஸ் அடிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் பாருங்க, இதுல ஆப்போனண்டோட அன்ப்ரொடெக்டட் பீஸ் எது, நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம்? இதுக்கு ஆன்சர் நீங்க கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் இந்த பொசிஷன்லயும் அவங்களோட அன்ப்ரொடெக்டட் பீஸ் எது, அதை நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம், அண்ட் சைமல்டேனியஸா நம்ம இன்னொரு அட்டாக் எது பண்ணலாம்? இந்த 2 பொசிஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.